ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தீரா பசி பாகம் 6 தொடர்ந்து கேட்கலாமா? பாகம் 6. அது நாளைக்கு என்ன பெண் பார்க்க வராங்க சார் என்று நிலா கூறிய அந்த வார்த்தைகளைக் கேட்டு சற்று அதிர்ந்தவன், இப்பதான் வேலைக்கு வர ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள கல்யாணமா என்று கேட்க, ஆமா சார், இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாதான் இருக்கு. வீட்ல பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க. நேற்று இரவுதான் எனக்கே தெரியும். நாளை பொண்ணு பார்க்க வராதா சொல்லிருக்காங்களாம். நான் நாளை காலையில உங்களுக்கு வந்து சமைத்து வைத்துவிட்டு போகட்டுமா சார் என்று கேட்க, இல்ல இல்ல, இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். இல்ல, நீ நாளைக்கு லீவ் எடுத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன் என்று கூறி அவளை அனுப்பி வைத்தான். தன்னை விட்டு அங்கிருந்து விலகிச் செல்லும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்யா. அன்று மாலை நிலா அந்தச் செய்தியைச் சொன்னபோது ஆதித்யா நிலை குலைந்து போனான். நாளைக்கு எனக்கு பெண் பார்க்க வராங்க சார். இந்த ஒற்றை வாக்கியம் அவனது அகங்காரத்தை அடித்து நொறுக்கியது. நிலா சென்ற பிறகு ஆதித்யா இருட்டில் தனியாக அமர்ந்திருந்தான். இத்தனை நாட்களாக அவன் நிலாவைப் பற்றி என்ன நினைத்திருந்தான்? மற்ற பெண்களைப் போலத்தான் இவளும் பணத்திற்காக என்னை மயக்க வந்தவள், என் அழகிலும் அந்தஸ்திலும் வீழ்ந்தவள் என்றுதானே அவளை கணித்திருந்தான். அந்த மமதையில்தானே அவளை தனக்கு அடிமையாக்க வேண்டும், அவளை அடைய வேண்டும் என்று வன்மத்துடன் காத்திருந்தான். ஆனால் இன்று அவள் சொன்ன செய்தி அவன் முகத்தில் அரைந்தது போல் இருந்தது. தன்னைச் சுற்றித் திரியாமல் தன் குடும்பம் காட்டும் வழியில் ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள்ள அவள் துணிந்துவிட்டாள் என்றால் அவள் நேர்மையானவள், அவள் எண்ணங்கள் தூய்மையானவை. இத்தனை நாள் தான் அவளை தவறாக புரிந்து கொண்டோமோ என்ற குற்ற உணர்ச்சி அவனது நெஞ்சைச் சுட்டது. இரவு நீண்டு கொண்டிருந்தது. அவள் நல்ல பெண் என்று தெரிந்துவிட்ட பிறகும் ஏன் என் மனம் இப்படி துடிக்கிறது? அவளை ஏமாற்ற வந்தவள் என்று நினைத்தபோது இருந்த அந்த ஆவேசம் இப்போது ஏன் இயலாமையாக மாறியிருக்கிறது என்று தனக்குள்ளேயே விவாதித்துக் கொண்டான். இவளை அடைய வேண்டும் என்பது வெறும் வேட்கை என்று நினைத்தேன். ஆனால் இது தவிப்பாக இருக்கிறதே. ஜெய் சொன்னது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? இதுதான் காதலா? அவளை இன்னொருவன் கைப்பிடிப்பதை என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லையே. ஆதித்யா முதன்முதலாக தன் காதலை தன்னுள் உணர்ந்த அந்த தருணம் மிகவும் வலி நிறைந்ததாக இருந்தது. அந்த ஒரு வார்த்தை ஆதித்யாவின் காதுகளில் இடியென இறங்கியது. அவன் கையிலிருந்த பேனா கீழே விழுந்தது. பெண் பார்க்க வருகிறார்களா? அவன் இதயம் ஒரு நொடி துடிப்பதை நிறுத்திவிட்டு பின் வேகமாக அடிக்கத் தொடங்கியது. அவளை தடுத்து நிறுத்த வேண்டும் போல் இருந்தது. ஆனால் எந்த உரிமையில்? அன்று இரவு ஆதித்யாவிற்கு படுக்கை முள்படுக்கையாக இருந்தது. கண்களை மூடினால் நிலாவின் சிரிப்பு, அவளது சுட்டித்தனம், அவள் பரிமாறும் விதம் என அனைத்தும் வந்து வாட்டியது. இன்னும் அவளிடம் என் காதலை சொல்லவே இல்லையே, அதற்குள் அவள் இன்னொருவனுக்குச் சொந்தமாகப் போகிறாளா என்ற எண்ணம் அவனை பித்தனாக மாற்றியது. விடிய விடிய ஜன்னலோரம் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அந்த நிலவிலும் அவனுக்கு நிலாவின் முகமே தெரிந்தது. மறுநாள் காலை ஆதித்யா அலுவலகம் சென்றான். நிலா இல்லாத அந்த அறை அவனுக்கு நரகமாக தெரிந்தது. அவள் இன்றி ஒரு நிமிடம் கூட நகர மறுத்தது. அப்போதுதான் அவனது தந்தை போன் செய்தார். அவனது கைபேசி அதிர்ந்தது. திரையில் அப்பா என்ற பெயர் மின்னியது. ஒரு நீண்ட பெருமூச்சுடன் அழைப்பை ஏற்றான். சொல்லுங்கப்பா. என்னப்பா, பிசினஸ்ல ரொம்ப பிஸியா? வீட்டு பக்கம் வந்து 4 மாசம் ஆகுது. உங்க அம்மா உன்னை நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கா என்றார் தந்தை கணீர் என்ற குரலில். கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகம்பா, மத்தபடி வேற ஒன்னும் இல்ல. சரி, விஷயத்துக்கு வர. உனக்கு வயசு 28 ஆக போகுது. நாம இன்னும் பொறுமையா இருக்கிறது சரியில்லை. உனக்காக ஒரு பொண்ணு பார்த்திருக்கோம், மேக்னா. நம்ம பிசினஸ் பார்ட்னர் ரத்னத்தோட பொண்ணு. லண்டன்ல MBA முடிச்சுட்டு இப்போ அவங்க அப்பாவோட ஃபேக்டரிஸ அவதான் கவனிச்சுக்கிறா. படிப்பு, அழகு, அந்தஸ்து எல்லாத்துலயும் நமக்கு சமமான பொண்ணு. அவங்க குடும்பத்துக்கும் உன்னை பத்தி தெரியும். அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. வரப்போற சனிக்கிழமை நாம அவங்க வீட்டுக்கு பெண் பார்க்க போறோம். இது வெறும் பேச்சில்ல ஆதித்யா, முடிவு. ஆதித்யா நெற்றியை தேய்த்து கொண்டான். அப்பா, எனக்கு இப்போ கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இன்னும் சில வருஷம் கழிச்சு. இருக்காது. தந்தை குறுக்கிட்டார். உனக்கு என்ன குறை? வசதி இருக்கு, வயசு இருக்கு, எதை நினைச்சு தயங்குற? உன் அம்மா ஆசைப்படுறா. ஒரு மகனா அவ ஆசையை நிறைவேற்ற வேண்டியது உன் கடமை. நான் நேரத்தை உறுதி பண்ணிட்டேன். சனிக்கிழமை காலையில நீ கிளம்பி வீட்டுக்கு வர்ற, அவ்வளோதான்.
ஆதித்யா பதில் சொல்வதற்குள் தந்தை இணைப்பை துண்டித்து விட்டார். அந்த அதிகாரத்தின் முன் ஆதித்யா ஒரு குழந்தையாய் நின்றான். ஆனால் அவன் மனம் முழுவதும் நிலாவின் முகம் மட்டுமே ஆக்கிரமித்திருந்தது. தந்தையின் போனால் ஏற்பட்ட தலைவலியை விட அடுத்த சில நிமிடங்களில் ரம்யாவின் வருகை அவனை இன்னும் எரிச்சலூட்டியது. கதவைத் தட்டாமல் உள்ளே நுழைந்த ரம்யா எப்போதும் போல அதிகப்படியான ஒப்பனையுடன் இருந்தாள். "ஹாய் ஆதி, எப்படி இருக்க?" என்று நெருங்கி வந்து அமர்ந்தாள். ஆதித்யா அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் ஃபைல்களில் கவனம் செலுத்தினான். "ரம்யா, நீ இங்க என்ன பண்ற? உனக்கும் எனக்கும் பேசி முடிக்க எதுவும் இல்லைன்னு நினைச்சேன்." ரம்யா சற்றே கவலையானது போல முகத்தை வைத்துக் கொண்டாள். "அன்னைக்கு நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்க வந்தேன் ஆதி. நான் ஏதோ அவசரத்துல பேசிட்டேன். நீயும் நானும் பழையபடி இருக்கக்கூடாதா? ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியே போலாம். ஒரு லஞ்ச் இல்லனா மூவி." ஆதித்யா பேனாவை மேசையில் ஓங்கி வைத்தான். "ரம்யா, இங்க பாரு. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. ஆனா உன் மேல எனக்கு எந்த ஈர்ப்பும் இல்லை. இத்தனை நாள் உன்னை நான் பார்த்த விதம் வேற. ஆனா இப்போ எனக்கு எல்லாம் தெளிவா தெரியுது. நீ ஒரு மாயை. இப்போ எனக்கு தேவையானது உண்மையான அன்பு, நடிப்பு இல்லை." "யார் அந்த அன்பு?" என்று ரம்யா கேலியாக கேட்டாள். ஆதித்யாவின் கண்கள் சிவந்தன. "உனக்கு இப்போ ஒரு ஆஃபர் நான் கொடுக்கல. வரும்போது சொல்றேன். இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ கிளம்பலாம்." ரம்யா அவனது கோபத்தைக் கண்டு மிரண்டு போனாள். "சரி ஆதி, உனக்கு இப்போ மூட் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் பேசுறேன்" என்று கூறிவிட்டு விறுவிறுவென வெளியேறினாள். ரம்யா சென்ற பிறகு ஆதித்யா ஜன்னலூரம் நின்றான். அவனது தந்தை பார்த்திருக்கும் மெக்னா, இப்போதைய ரம்யா, இவர்கள் இருவருமே அவன் வசதியை விரும்புபவர்கள். ஆனால் நிலா, அவளுக்கு எதுவுமே தெரியாது. நான் அவளை அடையத் துடித்தது கூட அவளுக்கு தெரியாது. அவளாக வந்தாள், அவளாகவே விலகிச் செல்கிறாள். ஒருவேளை அவள் என்னை ஏமாற்ற வந்தவளாக இருந்திருந்தால், என் தந்தை பார்த்திருக்கும் பெண்ணை விட நான் பெரிய வசதியானவன் என்று தெரிந்தும் ஏன் இன்னொருவனை பெண் பார்க்க சம்மதித்தாள்? அலுவலகத்தில் ரம்யாவை அனுப்பிவிட்ட பிறகும் ஆதித்யாவிற்குள் ஒரு புயல் வீசிக் கொண்டிருந்தது. கோப்புகளில் ஓடும் எழுத்துக்கள் எல்லாம் நிலாவின் முகமாகவே அவனுக்கு தெரிந்தன. அங்கே அவள் வீட்டில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கும்? அந்த மாப்பிள்ளை அவளை எப்படி பார்ப்பான்? நிலா அவனிடம் பேசுவாளா? இந்த கேள்விகள் அவன் மூளையை குடைந்தெடுத்தன. அவளை ஒருமுறை பார்க்க வேண்டும். அவளுக்கு என்ன நடக்கிறது என்பதை தன் கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற வேட்கை அவனை ஆட்கொண்டது. உடனே ஜெய்யை அழைத்துக் கொண்டு காரில் கிளம்பினான். "ஏய் ஆதி, திடீர்னு வான்னு கூப்பிடுற? எங்கடா போறோம்? ஏதாவது பிசினஸ் மீட்டிங்கா?" என்று ஜெய் குழப்பத்துடன் கேட்டான். ஆதித்யா ஸ்டியரிங்கை இறுக்கமாக பற்றியபடி, "கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாம என் கூட அமைதியா மட்டும் வாடா. அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு" என்றான் அழுத்தமான குரலில். அவனது குரலில் இருந்த நடுக்கம் அவன் எவ்வளவு பெரிய தவிப்பில் இருக்கிறான் என்பதை ஜெய்க்கு உணர்த்தியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு நிலாவின் வீட்டின் அருகே கார் வந்து நின்றது. அது ஒரு சிறிய வீடு என்பதால் வந்திருந்த உறவினர்களுக்காக வெளியே ஒரு சிறிய பந்தல் இடப்பட்டு நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. அந்த வீதியில் ஆதித்யாவின் ஆடம்பர கார் வந்து நின்றதும் அங்கிருந்தவர்கள் நிமிர்ந்து பார்த்தனர். ஆனால் காரை விட்டு யாரும் இறங்காததால் ஏதோ வழிப்போக்கர்கள் என்று நினைத்து மீண்டும் தங்கள் பேச்சில் மூழ்கினர். ஆதித்யா மெல்ல கார் கண்ணாடியை இறக்கினான். அவனது பார்வை நிலாவின் வீட்டின் வாசலையே துளைத்துக் கொண்டிருந்தது. அங்கே மாப்பிள்ளை அமர்ந்திருந்தார். நிலாவின் உயரத்திற்கு ஈடாக இருந்தாலும் சற்று பருமனான உடல்வாகு. கருகருவென அடர்த்தியான மீசை, மாநிறம் மற்றும் வயதுக்கே உரிய சிறிய தொப்பையுடன் அவர் காட்சியளித்தார். சிறிது நேரத்தில் நிலா உள்ளிருந்து காப்பி தட்டுகளை ஏந்தி வந்தாள். அவளது தலை குனிந்திருந்தது. அந்த மாப்பிள்ளையை ஏறிட்டு பார்க்கக்கூட அவளுக்கு துணிச்சல் இல்லை என்பதை ஆதித்யா கவனித்தான். வெளியே அமர்ந்திருந்த மாப்பிள்ளை வீட்டார் தங்களுக்குள் பேசிக் கொள்வது ஆதித்யாவின் காதுகளில் தெளிவாக விழுந்தது. "பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்காப்பா, என் பையனுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா" என்றார் ஒரு முதியவர். இன்னொருவர், "பையனுக்கு கொஞ்சம் உடம்பு அதிகமா இருக்குன்னு பாக்காதீங்க. இப்போ எல்லாம் யாருக்கு கிடைக்குது கவர்மெண்ட் வேலை? கை நிறைய சம்பளம், கௌரவமான பதவி, இதெல்லாம் இருந்தா பொண்ணுங்க கண்ண மூடிக்கிட்டு வந்துடுவாங்க" என்று அரசியல் பிரசங்கம் செய்வது போல பேசிக் கொண்டிருந்தார். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆதித்யாவின் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தன. இந்த மாப்பிள்ளைக்கா நிலா சொந்தமாகப் போகிறாள்?
தகுதிக்கும் விருப்பத்திற்கும் சம்பந்தமில்லாமல் ஒரு அரசு வேலைக்காக நிலாவின் வாழ்க்கை இப்படி முடிவாகிறதா என்று அவன் உள்ளம் கொதித்தது. நிலா காஃபி கொடுத்துவிட்டு மீண்டும் உள்ளே செல்வதை ஆதித்யா இமைக்காமல் பார்த்தான். அவளது முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை, வெறும் கடமை உணர்வு மட்டுமே தெரிந்தது. அதற்கு மேல் அங்கே இருக்க அவனுக்கு சக்தி இல்லை. யாரிடமும் எதுவும் சொல்லாமல் காரை பின்னோக்கி எடுத்து மின்னல் வேகத்தில் அலுவலகத்திற்கு திரும்பினான். காரில் வந்த வழி நெடுக அவன் மௌனமாகவே இருந்தான். ஆனால் அந்த மௌனத்திற்குள் ஒரு பெரிய எரிமலை வெடிக்க காத்திருந்தது. அவள் நல்லவள், மிகவும் நல்லவள். அவளை நான் அடைய நினைத்த விதம் தவறு. ஆனால் அவளை இப்படி ஒரு வாழ்க்கையில் விட்டுவிடவும் என் மனம் சம்மதிக்கவில்லையே. இந்த தவிப்புதான் அன்று மாலை அவனை மதுவிற்கும் பின் நிலாவின் கரங்களுக்கும் கொண்டு சேர்த்தது. அப்போதே அவன் மனதில் இருந்த வன்மம் கரைந்து போனது. அவள் நேர்மையானவள் என்று புரிந்த நொடியில் அவளை அடைய வேண்டும் என்ற ஆசை மாறி அவளை பாதுகாக்க வேண்டும், அவளுடனே வாழ வேண்டும் என்ற பெரும் காதல் அவன் நெஞ்சில் ஊற்றெடுத்தது. அந்த மாற்றமே அவனை அன்று மாலை மதுவின் வாசலுக்கு அழைத்துச் சென்றது. இரவு வீடு திரும்பிய ஆதித்யாவிற்கு எங்கும் நிலாவின் பிம்பமே தெரிந்தது. ஹாலில் அவள் காஃபியுடன் வருவது போலவும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சிரிப்பது போலவும் அவனுக்கு தோன்றியது. அந்த தவிப்பை தாங்க முடியாமல்தான் அவன் மதுவின் துணையை நாடினான். அவன் இதயம் அழுது கொண்டிருந்தது. நிலா, நீ எனக்கு மட்டும்தான் என்று அவன் அடிமனம் கத்தியது. அந்த வலியைச் சுமந்து கொண்டுதான் அவன் தள்ளாடும் நடையுடன் தன் வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் குடித்திருந்த மதுவின் தாக்கத்தால் அவன் அப்படியே உறங்கியும் போனான். பெண் பார்க்கும் படலம் முடிந்த மறுநாள் காலை நிலா வழக்கம் போல் ஆதித்யாவின் வீட்டிற்கு வேலைக்கு வந்திருந்தாள். அவள் உள்ளே நுழையும் போது அந்த வீட்டிற்கு பல வருடங்களாக துணி துவைக்க வரும் மாரியம்மா அங்கே நின்றிருந்தார். நிலா இயல்பாகவே கலகலப்பானவள். அம்மா, நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்க? எந்த ஊரு உங்களுக்கு என்று நலம் விசாரித்து அவருடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். அவளது அந்த மழலைச் சிரிப்பு வீடு முழுவதும் எதிரொலித்தது. அப்போதுதான் மாடியிலிருந்து ஆதித்யா கீழே இறங்கி வந்தான். நேற்று இரவு நடந்த அந்த உணர்ச்சி குவியலான தருணங்களுக்குப் பிறகு நிலாவை மீண்டும் பார்ப்பதில் அவனுக்குள் ஒரு பதற்றமும் தவிப்பும் இருந்தது. ஆனால் கீழே இறங்கி வந்தவனுக்கு நிலாவின் அந்தச் சிரிப்பைக் கண்டதும் தான் தொலைத்த உயிர் மீண்டும் தன்னுள் வந்தது போல் உணர்ந்தான். நிலா அவனை பார்த்ததும், சார், நீங்களே கீழே வந்துட்டீங்களா? நானே காஃபியோட மேல வரலாம்னு இருந்தேன் என்று கூறிவிட்டு சூடாக போட்ட காஃபியை அவனிடம் நீட்டினாள். ஆதித்யா டேபிளில் அமர்ந்து நிலா கொடுத்த காஃபியை பருகினான். அவனது கண்கள் காஃபி கோப்பையில் இருந்தாலும் அவன் பார்வை நிலாவின் மேலேயே நிலை குத்தியிருந்தது. அவளை அணு அணுவாக ரசித்துக் கொண்டிருந்தான். அங்கே வேலை செய்து கொண்டிருந்த மாரியம்மா ஆதித்யாவின் அந்த ஊடுருவும் பார்வையை கவனித்துவிட்டார். அந்த பார்வையில் இருந்த தீவிரமான காதலும் ஏக்கமும் அவருக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கையை தந்தது. ஆதித்யா காஃபியை முடித்துவிட்டு நிலாவிடம் எதுவும் பேசாமல் ஒரு மெல்லிய புன்னகையுடன் மீண்டும் மாடிக்குச் சென்றான். ஆதித்யா சென்றவுடன் மாரியம்மா நிலாவை தனியாக அழைத்தார். நிலா, இங்க வாம்மா. என்னம்மா என்று நிலா அருகே சென்றாள். மாரியம்மா சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு மெதுவான குரலில் சொன்னார். நிலா, இந்த பணக்காரங்களை நாம எப்பவுமே நம்பக்கூடாதும்மா. ஆரம்பத்துல நல்லவங்க மாதிரிதான் பேசுவாங்க, ஆனா கடைசியில நம்மள மாதிரி ஏழைங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இவங்க கிட்ட எதையும் மனச விட்டு பேசிராதே. நிலா திகைத்து போனாள். ஏம்மா இப்படி சொல்றீங்க? நம்ம முதலாளி ரொம்ப நல்லவர் இல்லையா? அவர் நல்லவரா கெட்டவரான்னு எனக்கு தெரியாது நிலா. ஆனா அவர் ஒரு வாலிப பையன், நீ ஒரு வயசு பொண்ணு. இந்த வீட்ல நீங்க 2 பேரும் மட்டும் தனியா இருக்கீங்க. அவர் உன்னை ஒரு மாதிரியா பாக்குறாரு. அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோமா என்று எச்சரித்துவிட்டு சென்றார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு துணியும் நம்பிக்கையில்லை. அவர் ஆதித்யா சார் நல்லவர் என்றே நம்பினாள். அலுவலகத்திற்கு புறப்படும் முன் காலை உணவு உண்ண ஆதித்யா மீண்டும் கீழே வந்தான். நிலா அமைதியாக அவனுக்கு உணவை பரிமாறினாள். மாரியம்மாவின் வார்த்தைகள் அவள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தன. ஆதித்யா மெல்ல பேச்சைத் தொடங்கினான். நிலா, நேத்து வீட்ல என்ன நடந்துச்சு? பெண் பார்க்கிற நிகழ்ச்சி எப்படி போச்சு? நிலா மெதுவாக சொன்னாள். எல்லாம் நல்லா போச்சு சார். மாப்பிள்ளைய எங்க வீட்ல எல்லாருக்கும் புடிச்சிருக்கு. அவரு தூரத்து சொந்தம்தான். உனக்கு உனக்கு அந்த பையனை புடிச்சிருக்கா? ஆதித்யாவின் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. பார்க்க நல்லாதான் இருக்காரு சார். ஆனா எனக்கு இப்போ கல்யாணத்துல பெருசா ஆசை இல்ல. இருந்தாலும் அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க.
அவங்க சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். ஏன் நிலா, உன் வாழ்க்கையை விட உன் குடும்பத்துக்காக நீ சம்மதிக்கிறியா? நான் ஒரு பொண்ணு சார். எங்க வீட்டு சூழ்நிலை அப்படி. என் கூட படிச்ச பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த மாப்பிள்ளை என் தம்பியோட படிப்பு செலவையும் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காகவாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணுமே சார் என்று நிலா தன் கஷ்டங்களை விவரித்தாள். ஆதித்யா அவளை உற்று பார்த்தான். நிலா, ஒருவேளை அந்த மாப்பிள்ளைய விட வசதியான அழகான ஒரு பையன் கிடைச்சா நீ அவனை ஏத்துக்குவியா? உன் தம்பி படிப்புச் செலவை விட அதிகமா செய்ய தயாராக இருக்கும் ஒருத்தன் கிடைச்சா? நிலா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். சார், அது எப்படி முடியும்? ஜாதகமெல்லாம் பொருந்திடுச்சு. இது எங்க தாய் மாமா கொண்டு வந்த ஜாதகம். இப்போ போய் எப்படி மாத்த முடியும்? ஏன் மாத்த முடியாது? இன்னும் தாலி கட்டலையே. உனக்கு இன்னும் சிறந்த ஒரு வாழ்க்கை கிடைக்க வாய்ப்பிருந்தா அத நீ மறுப்பியா என்ற ஆதித்யா அவளை நோக்கி ஒருபடி நெருங்கி கேட்டான். நிலா பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள். அவனது கண்கள் அவளிடம் ஏதோ ஒன்றை யாசகம் கேட்பது போல் இருந்தது. மாரியம்மாவின் எச்சரிக்கை ஒருபுறம், ஆதித்யாவின் இந்த மாற்றமான குணம் மறுபுறம் என நிலா ஒரு தர்ம சங்கடத்தில் சிக்கிக் கொண்டாள். டைனிங் டேபிளில் ஆதித்யா கேட்ட கேள்விக்கு நிலா தன் மனதிலிருந்த அச்சத்தை மிக மழலையாகவும் அதே சமயம் உறுதியாகவும் வெளிப்படுத்தினாள். சார், நீங்க சொல்றது சரிதான். ஆனா பணக்காரங்களை இப்போதெல்லாம் நம்பவே முடியல சார். டிவில வர்ற செய்திகளை பார்த்தாலே பயமா இருக்கு. பணக்கார மாப்பிள்ளை, வசதியான வாழ்க்கைன்னு ஆசைப்பட்டு போய் கடைசியில அந்த பொண்ணு ஒன்னும் கொண்டு வரலேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி கொன்னே போட்டுடுறாங்க. வசதியான வாழ்க்கைய விட உசுருதான் சார் முக்கியம். ஆதித்யா அவளையே உற்று பார்த்தான். நிலா தொடர்ந்தாள். வசதியான பசங்க எப்பவுமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்கன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க சார். அதான் எனக்கு என் வீட்ல பாத்திருக்கிற இந்த மிடில் கிளாஸ் மாப்பிள்ளையே போதும். ஆடம்பரம் இல்லைன்னாலும் நிம்மதி இருக்கும். அவளது அந்த சிறுபிள்ளைத்தனமான பேச்சை கேட்ட ஆதித்யா லேசான புன்னகையுடன் கேட்டான். அப்போ நான் வசதியானவன்தானே நிலா? அப்போ நானும் கெட்டவனா? நான் நல்லவன் இல்லைன்னு சொல்றியா? நிலா பதறி போனாள். ஐயோ சார், அப்படி இல்ல சார். நீங்க என் முதலாளி. நான் பொதுவா மத்தவங்கள சொன்னேன், உங்கள சொல்லல என்று நாக்கை கடித்துக்கொண்டு சமாளித்தாள். ஆதித்யா அவளது அந்த தடுமாற்றத்தை ரசனையுடன் ரசித்தான். அவளது தூய்மையான உள்ளம் அவனை இன்னும் அதிகமாக கவர்ந்தது. அலுவலகம் சென்ற ஆதித்யாவிற்கு நிலாவின் நினைவுகளே நிழலாய் வந்தன. வாசனை திரவியம், பெர்ஃப்யூம் தயாரிக்கும் புதிய திட்டத்தை கவனிக்கும் போதும் அந்த நறுமணத்தில் நிலாவின் வாசம் வீசுவது போலவே அவனுக்கு தோன்றியது. இவ்வளவு நேர்மையான, அழகான மனது கொண்ட பெண்ணையா நான் தவறாக நினைத்தேன் என்ற குற்ற உணர்ச்சி அவனை வாட்டியது. மாலை 5 மணியளவில் தன் நண்பன் ஜெய்யை அழைத்துக் கொண்டு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்குச் சென்றான். அங்கே தன் மனபாரத்தை இறக்கி வைத்தான். ஜெய், என்னால நிலாவ கொஞ்சம் கூட மறக்க முடியலடா. அவள அடையணும்னு நினைச்ச அந்த வன்மம் இப்போ அவள காதலிக்கணுங்கிற தவிப்பா மாறிடுச்சு. நான் அவகிட்ட என் காதல சொல்லப் போறேன் என்று உறுதியாக கூறினான். மனதின் பாரத்தை குறைக்க சிறிதளவு மது அருந்தியிருந்தான் ஆதித்யா. ஜெய் அவனை காரில் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்தான். மாலை மணி 5:30. சூரியன் மெல்ல விடைபெறத் துவங்க வானம் செந்நிற கோலமிட்டிருந்தது. நிலா இரவு உணவிற்கான வேலைகளில் மும்முரமாக இருந்தாள். அப்போது வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. ஆதித்யாவை அவன் நண்பன் ஜெய் கைத்தாங்கலாக அழைத்து வந்தான். ஆதித்யா முழு போதையில் இல்லை என்றாலும் அவன் உள்ளத்தின் பாரத்தை மறக்க அருந்திய மது அவன் நடையில் ஒரு சிறிய தள்ளாட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவர்களைக் கண்டதும் நிலா பதற்றத்துடன் ஓடிவந்தாள். சார், என்னாச்சு இவருக்கு என்று பதறியபடி ஆதித்யாவின் மறுபுறம் தோளை தாங்கிக் கொண்டாள். ஜெய் சிரித்துக்கொண்டே, ஒன்னும் இல்ல நிலா, மனசுல ஏதோ பாரம், அதான் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டான். சரிமா, நீ இவனை பத்திரமா பாத்துப்பன்னு எனக்கு தெரியும், நான் கிளம்புறேன் என்று கூறி விடை பெற்றான். நிலா ஆதித்யாவை மெல்ல அவனது அறைக்கு அழைத்துச் சென்றாள். அவளது மென்மையான ஸ்பரிசம் பட்டதும் ஆதித்யாவிற்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போலிருந்தது. அவனை மெல்ல கட்டிலில் அமர வைத்தாள். ஏன் சார் இப்படி உடம்ப ஏன் கெடுத்துக்கிறீங்க? இருங்க, நான் காஃபி போட்டுட்டு வரேன் என்று அவள் நகர முயல சட்டென்று அவளது மணிக்கட்டை பற்றினான் ஆதித்யா. அந்த பிடியில் ஒரு ஏக்கம் இருந்தது.
ஒரு அதிகாரம் கலந்த அன்பு இருந்தது. நிலா, போகாதே, கொஞ்ச நேரம் என் கூடவே இரு. ஆதித்யாவின் குரல் தழுதழுத்தது. மதுவின் வாசத்தை விட அவனது குரலில் இருந்த வலி நிலாவின் இதயத்தை ஊடுருவியது. அவள் திகைத்து நின்று விட்டாள். ஆதித்யா அவளை இழுத்து தன் அருகே அமர வைத்தான். அவளது விழிகளை உற்று பார்த்தான். அந்த நிலவொளி போன்ற கண்களில் 1000 கேள்விகள். உங்களுக்கு என்னாச்சு சார்? ரொம்ப தலைவலிக்குதா? நான் வேணா அமுக்கி விடட்டுமா? என்று நிலா தன் மெல்லிய கரங்களால் அவன் நெற்றியை வருடினாள். அந்த வருடலில் ஆதித்யா தன் உலகையே மறந்தான். அவளது விரல்கள் அவன் தலையில் கோதும்போது அவனுள் இருந்த தவிப்புகளெல்லாம் மெல்ல அடங்குவது போல் இருந்தது. ஆனால் அவளை இன்னொருவனுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் நெருப்பாய் சுட்டது. மெல்ல அவளது கைகளைப் பற்றி தன் இதழ்களுக்கு அருகே கொண்டு சென்றான். அவனிடமிருந்து விலக முற்பட்டவள் அவனது பிடியை தளர்த்திக் கொண்டு அங்கிருந்து நகர, அவளது கைகையை பலமாக பிடித்து இழுத்தவன் தன் அருகே மீண்டும் அமர வைத்தான். இந்த கைகள் இனி வேறொருவன் கைகளை பிடிக்குமா? இந்த சிரிப்பு வேறொருவனுக்கானதா? என்னால முடியல நிலா, உன்னை யாருக்கும் விட்டுக் கொடுக்க என் மனசு சம்மதிக்கல என்று அவன் மனதுக்குள் கதறினான். அவளது முகம் அவன் முகத்திற்கு மிக அருகில் இருந்தது. அவளது சுவாசக்காற்று அவன் முகத்தில் பட ஆதித்யாவின் கட்டுப்பாடு மெல்ல தளர்ந்தது. அவளது நெற்றி, கண்கள், மூக்கு என ஒவ்வொன்றையும் ஆராதிப்பது போல் பார்த்தான். நிலா பயத்திலும் ஒருவித சிலிர்ப்பிலும் உறைந்து போயிருந்தாள். சார், என்ன பண்றீங்க என்று அவள் கேட்க முயன்றாள். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அடுத்த நொடி ஆதித்யா அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். அது வெறும் முத்தமல்ல. இத்தனை நாள் அவன் மறைத்து வைத்திருந்த காதலின் ஆக்ரோஷம், பிரிவின் பயம், தேடலின் தாகம் என அனைத்தும் கலந்த ஒரு கவிதை. நிலா முதலில் அதிர்ச்சியில் அவனை தள்ள முயன்றாள். அவளது மெல்லிய கைகள் அவன் மார்பில் மோதின. ஆனால் ஆதித்யாவின் ஆழமான அந்த முத்தத்தில் அவளும் மெல்ல தன்னை மறந்தாள். அவனது காதலின் அடர்த்தி அவளை நிலைகுலையச் செய்தது. காலம் உறைந்து நின்றது. அந்த அறையில் அவர்களின் மூச்சுக்காற்று மட்டுமே இசையாக ஒலித்தது. நீண்ட அந்த முத்தத்தின் முடிவில் நிலா மூச்சு வாங்க திணறி, கண்கள் செருக அப்படியே மெல்ல கட்டிலில் சாய்ந்தாள். அவள் மயக்க நிலையில் இருப்பதை பார்த்ததும் ஆதித்யா சட்டென்று நிதானத்திற்கு வந்தான். அவளது முகம் சிவந்து போயிருந்தது. நிலா, நிலா என்று பதற்றத்துடன் அவளை எழுப்ப முயன்றான். அவன் செய்த அந்த தவறு அவனுக்கே புரிந்தது. ஆனால் அது அவன் மனதின் ஆழத்தில் இருந்த உண்மை என்பதையும் அவன் உணர்ந்தான். காதலின் தீயில் இருவரும் எரிந்து கொண்டிருந்தனர். ஒருவருக்கு தெரிந்தும் ஒருவருக்கு தெரியாமலும். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.